கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை சந்தித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14வது வசனம், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக 2 காரியத்தை சொல்றாரு. என்னுடைய ஜனங்கள் என்ற ஒரு வார்த்தையும், நான் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், இந்த 2ஐயும் சொல்லுகிறார். அன்பானவர்களே, அவருடைய பிள்ளைகள்னா அவர் கொடுக்கிற நன்மையில திருப்தி அடைஞ்சிருவாங்களாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எதிலையெல்லாம் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் பாருங்களேன். ஒரு சில நல்ல விஷயங்கள் பெரியவங்க சொன்னா அதை நம்மால சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா அதுதான் நல்லது. ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியல, திருப்தி இல்லை நமக்கு. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவிசாய்க்குங்கிறாரு. அப்போ அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை சரியா புரிஞ்சுக்குமா? அதே போலதான் அன்பானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற ஒவ்வொன்றுமே நன்மையானது தான். அது ஆரம்பத்தில் ஒரு சில நேரங்களில் நம்மளுடைய பொறுமை இன்மையினால அதை நம்மால் யோசித்து நிதானித்து, ஆம் இது நல்லது தான் அப்படின்னு முடிவெடுக்க நம்மளால முடியல. உலக பார்வையில், மாம்ச பார்வையில் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படி இப்படின்னு நாம் நினச்சி ஆண்டவர் கொடுக்குற நன்மையை அவர் கொடுக்கிற வடிவில் நம்ம பார்க்கறதில்ல. உலகம் கொடுக்கிற வடிவத்தில் நாம் பார்க்குறோம். அந்த கண்ணாடி போட்டு நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அநேக விஷயங்களிலே நாம் திருப்தியற்றவர்களாய், குறைவுபட்டவர்களாய் காணப்படுகிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆண்டவர் எதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறாரோ அதை மட்டும் நீங்கள் நிதானிச்சு பாருங்க. இது ஆண்டவர் தான் கொடுக்கிறாரா இல்லை வேறையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்முடைய பார்வை இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா உண்மையிலே சொல்கிறேன், உள் மனதுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் உலகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அது எல்லாம் கெட்டு போகிறது போலவே தோணும். ஆகவே உள் மனதுக்குள்ள சற்று இடம் கொடுங்கள். இது ஆண்டவர் கொடுத்தது என்று உங்களுக்குள்ள ஒரு மனத்தெளிவு வந்துருச்சுன்னா சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை துக்கப்படுத்த விடவே விடாதீர்கள். ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிக்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். அந்த நன்மையில நீங்கள் திருப்தி அடைவீர்கள். 5 அப்பம் 2 மீனை வச்சு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் கொடுக்கிற நன்மை திருப்திகரமாக இருக்கும். காத்திருங்கள், அவர் கொடுக்கிற வரைக்கும் காத்திருங்கள். அவர் கொடுத்துட்டார்னா அது உங்களுக்கு திருப்தியாகவே இருக்கும். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. நீர் கொடுக்கிற ஒவ்வொன்றும் நன்மைக்கு ஏதுவானது. நீங்க கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கிற பொறுமை, சகிப்புத்தன்மை, ஆண்டவரே காத்திருக்கிற அனுபவம் மக்களுக்கு உண்டாகட்டும். அதுவரை காத்திருந்து பெற்றுக்கொண்டு திருப்தி அடைந்து வாழ்க்கையில் வெற்றி அடைவார்களாக. ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.